ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரீதா செல்வராஜ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் 2025 எம்பிஏக்கான புக்ஸ் என்னென்னலாம் நம்ம வாங்கி படிக்கலாம். ஸோ நம்ம எக்ஸாம் எழுத போறோம் இல்லையா, அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸ், அதோட சிலபஸ் ஃபாலோ பண்ற மாதிரி என்னென்ன புக்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு டீடைல் வீடியோ. அந்த புக்ஸோட லிங்க் இல்லைங்க, என்னால் புக்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியாது, ஆல்டர்னேட்டிவா நான் என்னென்ன விஷயம் பண்ணலாம், வேற ஏதாவது சோர்ஸ் இருக்கா, இல்ல ஃப்ரீயா ஏதாவது பிடிஎஃப் கிடைக்குமா, இல்ல கூகுள்ல நமக்கு ஏதாவது வெப்சைட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்களா, இந்த மாதிரி ஒரு வைடரான ஒரு கிளியர் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டான்செட் 2025 எக்ஸாம்க்கு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு டான்செட் பற்றி எக்ஸாம் எதுக்கு அப்படின்றது கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். எம்பிஏ எம்சிஏ நீங்கள் டிகிரி பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக சீட்ஸ் கிடச்சிரும், ஃபீஸும் நமக்கு அஃபோர்டபுளாக கிடச்சிரும். த்ரூ கவுன்சிலிங் மூலியமா போகிறதுனால நமக்கு அழைச்சல் இருக்காது அண்ட் டொனேஷன்ஸ் கொடுக்க தேவையில்லை. அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கனால இந்த டான்செட் எக்ஸாமை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸாமை கண்டக்டிங் பாடி யார் அப்படின்னு பார்த்தா அண்ணா யூனிவர்சிட்டி தான் அதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ கம்மிங் ஜான்லேயே நமக்கு என்ன ஆகும், டான்செட்டுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம அப்ளை பண்ணதும் February அண்ட் Marchக்குள்ளே எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு நமக்கு ரிசல்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ எப்படி எக்ஸாம் ப்ராசஸ் ஆகும் அதுக்கும் நம்ம தனியாக ஒரு டீட்டெயில்டு வீடியோ போடலாம். ப்ரிப்ரேஷன் டிப்ஸும் நம்ம டீட்டெயில்டு வீடியோ போடலாம். ஓகேங்களா? எஸ், இப்போ நம்ம எம்பிஏக்கு என்னென்ன புக்ஸ்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுராவோட பப்ளிகேஷன்ல ரிலீஸ் ஆன டான்செட் எம்பிஏ 2025. இதோட ஆத்தர் விவிகே சுப்ராஜ். இவங்களோட புக் எப்பவுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப படிச்சதும் நமக்கு புரியற ஒரு இங்கிலீஷ்ல இருக்கும். ரொம்ப ஹைஃபை இங்கிலீஷ்ல இல்லாம யார் படிச்சாலும் புரியற மாதிரியான ஒரு இங்கிலீஷ், ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாரு. அதனால நான் மேக்ஸிமம் இந்த புக்கை நான் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 650 ரூபாய் வரும். ஓகேங்களா? இந்த ஒரிஜினல் ரேட் 700. ஆனால் நீங்கள் Amazon, Flipkart இந்த மாதிரி ஆன்லைன் மூலியமா வாங்கும்போது உங்களுக்கு ஆஃபர், டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ இதில் ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும். ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஓல்டு கொஷின் பேப்பரில் 2007லேருந்து 2020 வரைக்கும் உங்களுக்கு ஓல்டு கொஷின் பேப்பரும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, வித் ஆன்சரோட ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ்க்கும் உங்களுக்கு ஒரு சில பேஜஸ் ஒதுக்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான கொஷின் கேட்டு அதில் நீங்கள் ஆன்சர் எழுதுகிற மாதிரி அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணி எப்படி நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம் ப்ராக்டிஸ் மூலியமா. ஓகேங்களா? ஸோ இது ரிவ்யூஸும் நமக்கு ரொம்ப நல்லதாகவே ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க மற்ற யூசர்ஸ்லாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த எல்லா புக்ஸ்க்கான லிங்க்கும் நான் 1 by 1 கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே. செகண்ட் புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி பப்ளிகேஷனோட சுப்பீரியர் கைட் ஃபார் எம்பிஏ. இதோட ஆத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டனி ஜேவியர். ஸோ இந்த புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 750 rupees வரும். இந்த புக்குக்கும் கொஷின் பேப்பர் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு எல்லா சிலபஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு மொத்தம் 5 டாபிக்ஸ் கவர் ஆகும். 5 செக்ஷன்ஸ் இருக்கு. அந்த 5 செக்ஷன்ஸையும் 1 by 1 கிளியரா கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆண்டனி ஜேவியர்ல நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட அண்ட் எக்ஸ்பிளனேஷனோட நமக்கு தெளிவாக கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் இப்போ நம்ம வாங்குற எல்லா புக்குமே 600 பேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? 500 to 600 பேஜ் இருக்கும். ஸோ டீட்டெயில்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ப்ரைஸை பார்த்து உங்களுக்கு எது அஃபோர்டபுளாக இருக்கும் நீங்கள் தாராளமாக சுரா சக்தி 2 பப்ளிகேஷனில் 2 புக்குமே நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த புக்கும் நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி கொஷின் பேப்பர் 2002லேருந்து 2024 வரைக்கும் ஆன்சரோட உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ப்ராக்டிஸ்க்கும் நமக்கு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 புக்கு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். மற்ற புக்கு எதுவுமே பர்டிகுலராக டான்செட்டுக்குன்னு கிடையாது. இது மற்ற புக்ஸ் எல்லாம் ஜென்ரலாக காமனாக எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் படிக்கிற மாதிரி, எல்லா எம்பிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரியோ, லைக் நீங்கள் இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த காலேஜ் வேணாலும் நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் புக் வாங்கி படிக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் இந்த 2 தான் நமக்கு டான்செட்டுக்குன்னு பர்டிகுலராக விடுறாங்க. ஓகேங்களா? இல்லைங்க, எனக்கு புக்ஸ் எல்லாம் வேணாம், நான் யூடியூப்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ நான் எல்லாம் பார்த்து படிச்சுக்கிறேன், எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறக்கு ஒரு கொஷின் பேங்க் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுரா பப்ளிகேஷனோட கொஷின் பேங்க் ஃபார் டான்செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேட்டரி கைடோட நமக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி வித் ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷனோட கொஷின் பேங்க்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரிலீஸ் பண்ணது 2024 போன வருஷம் நமக்கு புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
நீங்க இதோட பிரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 200 தான் வருது. ஓகேங்களா? 200க்கு உங்களுக்கு 2007லிருந்து 2023 வரைக்கும் இருக்கிற எல்லா கொஸ்டின் பேப்பரும் வந்து நமக்கு இதுல குடுத்துடுறாங்க. இன்னும் நீங்க ஜனவரி டைம்ல இந்த கொஸ்டின் பேங்க் வாங்கும்போது 2024ஓட கொஸ்டின் பேங்க்கும் நமக்கு ஆட் பண்ணி ஃபுல்லா போன இயரோட எண்ட் வரைக்கும் நமக்கு கொஸ்டின் பேப்பர் ப்ரொவைட் பண்ணிருவாங்க. வித் எக்ஸ்பிளனேட்டரி ஆன்சர் அது போக கொஸ்டின் பேப்பரோட லைக் வந்து ஆன்சரோட ஓகேங்களா? ஃபுல்லா டீடைல்டா இருக்கும். மத்தபடி உங்களுக்கு பிராக்டிஸ்க்கோ இல்ல தியரிட்டிக்கலாவோ இது என்னங்கிறத அவங்க சொல்ல மாட்டாங்க. டைரக்ட்டா கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எப்படி அந்த ஆன்சர் வந்துச்சுன்னு இருக்கோ, அதோட ஆன்சர் குடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ சுறா கொஸ்டின் பேங்க் மட்டும் தான் இப்போதைக்கு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு படிச்சுட்டேன். எனக்கு எல்லாம் ஓகே தான். எனக்கு பிராக்டிஸ் பண்ணி நான் என்ன லெவல்ல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் பெட்டரா இருக்கும். நீங்க புக்க அவாய்ட் பண்ணிட்டு டைரக்ட்டா நீங்க கொஸ்டின் பேப்பருக்கு போய்க்கலாம். ஓகேங்களா? எம்பிஏ பொறுத்தவரைக்கும் சுறா பப்ளிகேஷனோட டான்செக்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பை அண்ணா யூனிவர்சிட்டியும், சக்தி பப்ளிகேஷனோட சுப்பீரியர் கைட் ஃபார் டான்செக்ட்டுக்கும் நீங்க 2மே தாராளமா யூஸ் பண்ணுங்க. அண்ட் எனக்கு படிக்க வேணாம் பீதா, எனக்கு கொஸ்டின் பேப்பர் இருந்தா போதும். நான் பிராக்டிஸ் பண்ணேன்னா நான் நல்லா எழுதிருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் கொஸ்டின் பேங்க்க மட்டும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த புக்ஸ பத்தி நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பார்ட் ஃப்ரம் புக் பிரீதா எனக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. எனக்கு வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல படிச்சு முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் வொர்க் பண்ணவும் தயாரா இருக்கேன். நான் சர்ச் பண்ணி நெறைய விஷயங்கள அனலைஸ் பண்ணி எனக்கு படிக்கிறதுக்கு எனக்கு ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க 3 விஷயம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து கூகுள் ட்ரை பண்ணுங்க. வந்து 2025க்கு புதுசா எனக்கு வேணும். எனக்கு சிலபஸ பத்தி ஒரு டீட்டெயில்டு வீடியோ வேணும். டீட்டெயில்டான ஒரு பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, கீழ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்லோட் பண்றேன். ஓகேயா? எஸ். ஸோ கூகுள்ல போய் உங்களுக்கு குடுத்த டீட்டெயில்டு சிலபஸ என்ன பண்றீங்க அப்படின்னா, அழகா கூகுள்ல டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி உங்களுக்கு சப்சிக்வென்ட்டா வர்ற வெப்சைட்ல தேடி அத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி நீங்க ரிசர்ச் பண்ணி படிக்கும்போது, உங்களுக்கு இன்னும் எஃபிஷியன்ட்டா உங்களோட மூவ்ஸ் இருக்கும். ஓகேங்களா? மெமரி அதிகமாக, அப்புறம் லாஜிக்கலா புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வியூஸ் இருக்கும். அடுத்து வந்து வெப்சைட்ஸ். ஸோ உங்களுக்கு டைரக்ட்டா நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, எம்பிஏ, எம்சிஏக்கு கோச்சிங் குடுக்குற மாதிரி. இப்போ நம்ம எம்பிஏ பார்க்குறோமா? எம்பிஏக்கு ஆன்லைன்ல கோச்சிங் குடுக்குற மாதிரி நெறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்ஸ விசிட் பண்ணி நீங்க ஃப்ரீ ட்ரையல்ஸ் எடுத்து அதுல பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு கிடைச்ச வெப்சைட்ட நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஓகேங்களா? 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப். ஸோ டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்து அதுல வர்ற வீடியோஸ நீங்க ரேண்டமா படிக்கலாம். அதே மாரி குவான்ட்ஸ், அடுத்து லாஜிக்கல் ரீசனிங் இது எல்லாமே நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 விஷயம் ரிசர்ச் பீப்பிளா இருக்கீங்க. நான் வந்து நல்லா தேடி நான் எனக்கான ஒர்க்க நானே பண்ணி படிப்பேன் அப்படின்ற எஃபோர்ட் போடுற பீப்பிளா இருக்கீங்க அப்படின்னா, இந்த 3 விஷயத்த நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு வந்து இதுல காஸ்ட் எஃபிஷியன்சி எதுவுமே இருக்காது. நீங்க பாட்டுக்கு உங்களோட ஓன் டைம்ல நீங்க படிக்கலாம். அடுத்து இது எதுவுமே இல்லாம தனியா ஒருத்தன் வரான். அவன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ரிசோர்ஸஸ். எந்த ஒரு அஃபோர்ட் பண்ணவும் தேவையில்ல. டைமும் தேவையில்ல. சர்ச்சிங் விஷயமும் தேவையில்ல. ஃப்ரீயா ஒரு பிடிஎஃப் எடுத்து நீங்க பாட்டுக்கு பிடிஎஃப்ல இருக்க எல்லாத்தையும் கட கட கடன்னு வாசிச்சு விட்டு, முக்கியமான விஷயத்த நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு, என்னடா இது? இதுதானா மேட்ரு? அப்படிங்கிறத லாஜிக்கலாவும் நீங்க மெமரிக்குள்ள இதுதான்ப்பா மெத்தடு, ஸ்டெப்ஸ் இது போட்டா நமக்கு வந்து அழகா ஆன்சர் வந்துரும். இப்படிங்கிற ஒரு சிம்ப்ளிஃபைடு பிடிஎஃப் வந்து நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் சேனல் குடுக்குறேன். அந்த டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அந்த டெலகிராம்ல நான் இந்த மாதிரி எம்பிஏ, எம்சிஏக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அத நீங்க எடுத்துக்கோங்க. இல்ல அது எனக்கு எனஃப் இல்ல நான் பார்த்துட்டேன் அந்த பிடிஎஃப் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, 2025க்கு புதுசா பிடிஎஃப் ரெடி ஆயிட்டு இருக்கு சுட சுட. நிச்சயமா இன்னும் ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ்ல அத நான் அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தனியா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். மறக்காம அந்த டெலகிராம் லிங்க்க ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேவையான பிடிஎஃப்ஸ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டிரைவ்ல போடும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, நெறைய பேத்துக்கு ரெக்வெஸ்ட் அக்செப்ட் ஆகாம லைக் ஒரு நாளைக்கு எனக்கு 2000 ரெக்வெஸ்ட் வரனால என்னால அக்செப்ட் பண்ணவோ, அத மேனேஜ் பண்ணவோ கொஞ்சம் கஷ்டம். அதனால ஐ ஸ்டார்ட்டட் அ டெலகிராம் சேனல். ஸோ யூ கேன் யூஸ் இட். ஓகேங்களா? ஸோ அத ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுல என்ன இருக்கு? எனக்கு என்ன தெளிவான பிடிஎஃப் இருக்கா? எனக்கு என்ன வேணும்ன்றத பார்த்து எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது ரொம்ப சிம்ப்ளிஃபைடா இருக்கும். ரொம்ப 600 பேஜ், 700 பேஜ் இருக்காது. என்ன தேவை? பாஸ் ஆகுறதுக்கு, ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கு, அது தெளிவா இருக்கும். ஓகேங்களா? எம்பிஏ பொறுத்த வரைக்கும் தெளிவா என்னென்ன புக்ஸ், எத வச்சு படிக்கலாம், என்னென்ன சோர்சஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம எம்சிஏக்கு பார்க்கலாம். அதே மாரி ப்ரிப்பரேஷன் வீடியோ நான் கண்டிப்பா போடுறேன். ஏன்னா, ஷார்ட் பீரியட்ல நம்ம எப்படி ஒரு டைட்டா, நீட் அண்ட் கிளீனா படிக்கிறது, ஒரு ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்றதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் படிக்க வேணாம்.
ஈஸியா அப்படியே படிச்சுட்டு அப்படியே ஃப்ளோல எக்ஸாம் எழுதிட்டு நல்ல மார்க் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நிச்சயமா அடுத்து ப்ரிப்பரேஷன் வீடியோ போடுவோம். சிலபஸ பத்தின டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு வேணும், அதே மாரி டீட்டெயில்டு பிடிஎஃப் சிலபஸ பத்தி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ கமெண்ட்ல கேளுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.